உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் சக்தி, இங்க உனக்கு நலுங்கா இல்ல உங்க அக்காவுக்கா? இங்க பாரு, உனக்கு நலுங்க வைக்க ரொம்ப ஆசையா கைய மஞ்சள் ஆக்கிக்கணுமா? அதுக்கு முன்னாடி உன் கண்ணத்தை மஞ்சள் ஆக்கிடுவேன், புரிஞ்சுதா? உன்ன எங்க? அட வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? ஏய், உன்ன என்னையே ஏமாத்திட்டு போறியா? உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இரு, உன்ன அவனை விடாதீங்க. இவன் என் சக்தியோட ரொம்ப ஓவரா தான் ஓட்டுறான். சக்தி எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதோட இன்னைக்கு நான் சக்திக்கு நலங்கு வச்சே தீருவேன். மச்சினிய பாதி பொண்டாட்டியா ஆக்கியே தீருவேன். எவ்வளவு நாள் தான் கடவுளோட இந்த அறிகுறி எல்லாம் கண்டும் காணாம போறது? நீங்க யாரும் பார்க்கலையா? எப்பெல்லாம் சக்திக்கு பிரச்சனை ஏற்படுதோ அப்பெல்லாம் சிவா அவ கூடவே இருக்கான். அதோட சிவாவுக்கு எப்பவாவது பிரச்சனை ஏற்பட்டா சக்தி யார வேணாலும் எதிர்க்க தயாராயிடுறா. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போதெல்லாம் அவங்க எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிற மாதிரியே இருக்கு. சிவாவும் சக்தியும் ஒன்னாயிட்டா இந்த உலகத்தாலேயும் அவங்க முன்னாடி நிக்க முடியாது. அவங்க ரெண்டு பேரையும் அந்த கடவுளே ஜோடி சேர்த்திருக்காரு. இங்க பாருங்கம்மா, ஆனா நம்ம சிவாவோட கடந்த கால காயங்கள் இன்னும் ஆறல. எனக்கு தெரியுமா, ஆனா அந்த காயங்களை யாராலையாவது குணப்படுத்த முடியும்னா அதுதான் சக்தி. அவளோட அன்பு. ஆனா அம்மா, சக்தி சிவாவை காதலிக்கிறான்னு எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ரகுநாத் அவ எதுவும் என்கிட்ட சொல்லல, ஆனா அவளோட கண்ணுல எல்லாம் தெளிவா தெரியுது. அவ சிவாவை காதலிக்கிறார். அட, சிவாவும் சக்தியும் ஒன்னா சேர்றதுக்காகவே பிறந்தவங்க. நானும் அத்தை சொல்றத ஒத்துக்கிறேன். மந்த்ரா, நீயே பாரு, சக்தி நம்ம சிவாவை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கா. முதல்ல ஜெயிலுக்கு போக விடாம அவனை காப்பாத்தினா, அப்புறம் அவன் நம்மளோட ஹாஸ்பிட்டலை காப்பாத்தினா, அவனுடைய பொசிஷனை காப்பாத்தினா. டாக்டர் சிவா, எனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலை விட்டு விலக வேண்டியதில்லை. அம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. சிவாவை காப்பாத்துறதுக்கு ஒரு பொண்ணு வர்றான்னா அது இவதான், அது சக்தி தான். இல்லனா திடீர்னு இப்படி எல்லாம் எப்படி நடந்திருக்கும்? சக்தி எப்படி திடீர்னு நம்ம வாழ்க்கையில வருவா? அவ நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாயிட்டா. அவளோட ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு இடத்துலயும் சிவாவை காப்பாத்தினா. அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் நாம சிவாவுக்காக சக்திய பொண்ணு கேட்டே ஆகணும். வாங்க சீக்கிரமா நம்ம குருக்கள் கிட்ட போலாம். அதுவும் இப்பவே இந்த நிமிஷமே போலாம். அடடா ரகுநாத், இருப்பா, என்ன அவசரம்? மந்திரா சொல்றது கரெக்ட் தான். நம்ம சிவாவுடைய காயம் இன்னும் ஆறல. சிவா சக்திய காதலிக்கிற விஷயத்த அவனே உணர்ந்தாகணும். ஏன் சொல்றேன்னா, நம்ம பாட்டுக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டு அவன் பின்வாங்கிட்டானா? எல்லாத்தையும் அவனே ஆரம்பிக்கட்டும். நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. நான் சிவாவுடைய கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப ஆர்வம் ஆயிட்டதால
சரி, பரவாயில்ல. நம்ம சிவாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தே ஆகணும். ஆனா எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம சிவா தனி ஆள் இல்ல. சக்தி அவனோட வாழ்க்கையில வந்துட்டா. யாருக்கு தெரியும், சக்தியுடைய வருகையால நம்ம உடைஞ்சு போன சிவா கண்டிப்பா குணமாகலாம். அறகுறையா நிக்கிற அவன் சக்தியுடைய வருகையால மறுபடியும் முழுமை அடையலாம். ஐயா கடவுளே, உங்களுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். யாரு? நான் தான் மாமா பேசுறேன். எந்த மாமா? யாரோட மாமா? ராங் நம்பர். ஐயோ மேடம், நான் சொல்றதை கேளுங்க தயவு செஞ்சு. நான் ரஞ்சனுடைய மாமா பேசுறேன். நம்ம கூட நேரடியா பாத்துருக்குமே. இங்க எல்லாத்தையுமே நீங்க ராங்க பண்ண வச்சுட்டு எல்லாத்தையும் ராங் நம்பர் சொல்றீங்களே மேடம். சரி சரி, சொல்லு, என்ன விஷயம்? மேடம், நீங்க தான் இப்ப ஏதாவது பண்ணணும். இல்லைன்னா கண்டிப்பா அவன் மேல போய் சேர்ந்துருவான் மேடம். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஏதாவது செய்யறேன். அப்புறம் நான் இப்ப அங்க வர வரைக்கும் நீ சிவாவை தடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி டைம்ல அவன் ரொம்ப வயலண்ட் ஆயிடுவான். அப்புறம் நீயும் சித்திர போற. வயலண்ட் ஆயிடும் இல்ல மேடம், வயலண்ட் ஆயிடுச்சு. வா, இன்னைக்கு அந்த சக்தியோட வீட்ல ரத்தத்துல நலங்கு வச்சிட்டு இருக்காங்க. போய் லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். இனிமே சிவாவும் சக்தியும் என்னைக்குமே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கவே மாட்டாங்க. நீ ஒரு கேவலமானவன்னு அவ முதல்லயே என்கிட்ட சொன்னா, ஆனா அதை நான் தான் கேட்கல. நீ யாருன்னு தெரிஞ்சிருச்ச. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேல சந்தேகம் வந்துட்டா அதை சீரியஸா தான் எடுத்துக்கணும். சக்தி கிட்ட கேவலமா நடந்துக்கிட்டல, அதுவும் ஏன் சக்தி கிட்ட? ஏன் சக்தி கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அவ ஏன் சக்திடா? ஏன் சக்தி வெளியே நீ கை வைப்பியா? எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.